ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவரும் நம்மை இணைத்தவரும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவியானுடைய வார்த்தை, மானவன் பூமி ஒளிந்து போகவான அவனுடைய வார்த்தை ஒளிவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது திருவார்த்தை. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று. ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிருப்போம். ஆம், அறிவு தெளிவோடு புத்தி தெளிவோடு இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பேதுரு நமக்கு புத்தி சொல்கிறார். ஆவியானவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாயிற்று. வேதனைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த நாளுக்குள்ளே நேற்று வரை இருந்த கண்ணீர், வியாதிகள், வியாகுலங்கள் இன்றைக்கு மாறப்போகிறது. எப்பொழுது? ஜெபம் பண்ணுவதற்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல பரலோக பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியான உதவியோடு கண்களை மூடி ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிறார். உன் கண்ணீர் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகும். இன்றைக்கு உன் வியாகுலங்கள் மாறும். இன்றைக்கே, நாளை மறுநாள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்க இன்றைக்கே கர்ப்பத்தின் கண்ணிக்காய் கதறி எழுது கொண்டிருக்கிறாயோ, மருத்துவர் விட்டார்கள் என்று சொல்லி கதறுகிறாயோ, இன்றைக்கே அருள்நாதர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லமை உள்ள அந்த தேவனை அழையுங்கள். ஜெபத்தில் தரித்திருங்கள். தெய்வம் உங்களோடு கூட பேசுவா. தெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவா. வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆறுதல் அளிக்கப் போகிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். சிலுவையிலே எனக்காக ஜீவனையே கொடுத்தவர். இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தாரே, அந்த உயிரோடு என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறாரே, அவர் வந்து அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கப் போகிறார். அறிவு தெளிந்தவராய், அப்படி என்று சொன்னால் புத்தி தெளிந்தவர்கள், அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் புத்தி தெளிந்தவனாய் தகப்பனை தேடி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். பிசாசு பிடித்தவன் ஆண்டவர் விடுதலை கொடுத்தவுடனே அறிவு தெளிந்தவனாய் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் நிற்காமல் வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போய் நற்செய்தி அறிவி, நீ பெற்றுக்கொண்ட நன்மை அறிவி என்று சொன்னார். இந்த இளையகுமாரன் தகப்பனை தேடி வந்தான். நீங்களும் நானும் தெய்வத்தை தேடி வரும் பொழுது இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னாரே. தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே. அந்த தெய்வத்தின் பாதத்தில் ஜெபத்தில் தரித்திருங்கள். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். உன் வேதனை நாட்கள் முடிந்தது. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. இந்த நாட்களிலிருந்து புதிய எல்கைக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். புதிய எல்லைக்குள்ளாய் கொண்டு செல்கிறார். உன் மரண படுக்கை மாறப்போகிறது. வியாதியின் வருத்தங்கள் மாறப்போகிறது. வியாதிகளை சுமந்தவரே ஆணிபாய்ந்த கரங்களோடு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்கள் வியாதிகளை அவர் சுமந்து கொண்டாரே. அவரிடத்தில் சொல்வீங்களா, ஆண்டவரே, இன்றைக்கு நான் சுமக்கிற வேதனை, கண்ணீர், கவலை, வியாகுலம், வருத்தம் எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வந்துட்டீங்க. இந்த நாளிலிருந்து நான் ஜெபிக்க போகிறேன். உங்களை சந்திக்க நான் வரேன். நீங்கள் என்ன சந்திக்க வாங்க ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. கேட்பீர்களா? கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் நீ சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாயிற்று என்று சொல்லி உடைய வார்த்தையை கொடுத்துறேன். ஆவியானவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். வேதனை நீங்கட்டும். விடுதலை அடையட்டும். நீர் உயிரோடு கூட இருப்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லத்தக்கதாய் அவள் வாழ்க்கையிலே ஜெபத்தலை காத்திருக்கவும் ஜெயமாய் மாறவும் கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதங்களை காண்பார்களாக இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.